எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் தியானிப்போம். வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. மிக முக்கியமான சில வசனங்கள் எபிரேய ஆக்கியுள்ள 12ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதாவது 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதற்கு இரத்தமே சிந்தினார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்: தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தார். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்: அவமானத்தை எண்ணாமல், அதாவது அவமானத்தையும் சகித்தார், சிலுவையும் சகித்தார். பாருங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அவமானத்தை சகித்தார், சிலுவையை சகித்தார், விபரீதங்களை சகித்தார், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதற்கு இரத்தமே சிந்தினார். இப்ப 3ஆம் வசனத்தில் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, எந்த சூழ்நிலையில் சோர்ந்து போகாதபடிக்கு அப்படின்னா, ஒன்று பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலும் சோர்ந்து போக வேண்டாம், அல்லது அவமானம், நிந்தை, சிலுவை, பாடு, உபத்திரவங்கள், விபரீதங்கள், இதுலேயும் என்ன செய்ய வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். யாரையே நினைத்துக் கொள்ளுங்கள், அவரையே சகித்த இயேசு கிறிஸ்துவையே என்ன செய்து கொள்ளுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்தான் நம்மளுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் நம்மளுடைய விசுவாசத்தை முடிக்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் எவ்வளவோ வேத விசுவாச புருஷர்கள் எல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும், அவர்கள் எல்லாரும் எதனால் நற்சாட்சி பெற்றிருந்தார்கள்? எதனால் நற்சாட்சி பெற்றிருந்தார்கள் என்றால் இங்கே வாசிக்கிறோம். 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். 40ஆம் வசனம்: அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ வேத புருஷர்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், கீழே உடனே 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பித்து எதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவமானம், சிலுவை, விபரீதம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது. இதுல அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? மேல உள்ளவர்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்த விசுவாச புருஷர்கள் நற்சாட்சி பெற்றிருந்தாலும், அவர்கள் பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாம் ஒரு பூரணமான சாட்சிகள் அல்ல, பூரணமான சாட்சிகள் அல்ல, பூரணமான ஒரு மாதிரிகள் அல்ல, பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. அவர்கள் எல்லாரும் ஆபத்தில் சோர்ந்து போனவர்கள். அவர்கள் ஆபத்தில், உபத்திரவத்தில், பாடுகளில், நிந்தையில், விபரீதங்களை சகிக்க முடியாதபடிக்கு ஒரு கட்டத்தில் திணறி போய் என்ன செஞ்சவர்கள் என்றால், சலித்து கொண்டவர்கள், முறையிட்டவர்கள், முறுமுறுத்தவர்கள், சோர்ந்து போனவர்கள். இதான் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அதெல்லாம் முடிச்சுட்டு உடனே எபிரேயர் 12 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அங்கெல்லாம் முடியல, பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த பரிசுத்த விசுவாச புருஷர்களால் எதெல்லாம் முடியல அப்படின்னா, இதெல்லாம் முடியல, ஆனால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர், துவக்கினவர். இவர் என்ன செய்தார் அப்படின்னா இதெல்லாம் சகித்தார், பாவத்திற்கு விரோதமாய் போராடினார் சொல்லிட்டு அந்த எபிரேயர் 11 சொல்லி 12 எபிரேய வாக்கியம் கொண்டு வர்றார். ஓகே, ஒரு சில புருஷர்களை நாம் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது மோசே. என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், என்னாகமும் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதாவது மோசேயினுடைய ஒரு கட்டத்துல மோசேயினால என்ன செய்ய முடியல அப்படின்னா உபத்திரவத்தை சகிக்க முடியல. உபத்திரவத்தை சகிக்க முடியல. தேவனுக்கு விரோதமாய் முறையிட்டார். எங்கேருந்து வாசிக்கிறோம் அப்படின்னா 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. அது மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது. 11ஆம் வசனத்துல மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினால் உமது அடியானுக்கு இந்த உபத்திரவம் வர பண்ணினது என்ன? எனக்கு கிருபை கிடைக்காமல் போனது என்ன? கீழே 12ஆம் வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட், இந்த ஜனங்களை கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. கீழே 17ஆம் வசனம், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு என்னை இப்பொழுதே என்னை கொன்று போடும். சரியா போச்சா? இதான் மோசே. அருமையானவர்களே, நம்மளுடைய பாடுகள்ல, உபத்திரவம், நிந்தை, நெருக்கத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நான் வாழ்றது புதிய ஏற்பாட்டு காலம், இயேசுனுடைய சீஷர்கள் என்று சொல்லிக்கொண்டு, புதிய உடன்படிக்கையினுடைய காலத்தில் இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்லிக்கொண்டு பழைய ஏற்பாட்டு மோசேயினுடைய சீஷர்களை போல நான் வாழ்ந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா, இந்த உபத்திரவத்தை நான் பார்க்கறதுக்கு நான் பேசாம செத்து போயிடலாம், என்ன உயிரை எடுத்துருங்க, இந்த பாடுகளை நான் சகிக்கிறதுக்கு என்னால முடியல, இதெல்லாம் நான் கேட்டனா. மோசே அப்படிதான் கேட்டார். இதெல்லாம் நான் ஆரம்பத்திலே என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன், நான் வரல, என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். என்னை வற்புறுத்தி என்னை அழைச்சிட்டு வந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து என்னை நிப்பாட்டிட்டீங்க. இந்த உபத்திரவத்தை நான் காண பண்ணினது என்ன? இவங்களெல்லாம் நானா பெத்தேன், பேசாம நான் என்ன செஞ்சேன், செத்து தொலைலாம், என் உயிரை எடுத்துருங்க. யாரு? மோசே. இதான் மோசே. இந்த ஒரு வார்த்தையை நான் காண்பிக்கிற ஒவ்வொரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் இந்த வசனத்தை கொஞ்சம் பார்த்து நலமா இருக்கும். 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபத்து காலத்தில், நம்மளுடைய உபத்திரவத்தினுடைய காலத்தில், பாடுகளுடைய காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் என்னது? குறுகினது. முறையிட்டோமானால், முறுமுறுத்தோமானால், குறை சொல்லுவோமானால், சோர்ந்து போவோமானால் நம்மளுடைய பெலன் என்னாவது? குன்றினது, குறைந்து போயிடும். பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட எல்லா தேவனுடைய மனுஷர்கள் அத்தனை பேரும் ஆபத்து காலத்தில் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சோர்ந்து போயிடுவாங்க, முறையிடுவார்கள், முறுமுறுப்பார்கள், சோர்ந்து போவார்கள். இப்ப இவரு மறுபடியும் அந்த எபிரேயர் 11க்கே நாம் திருப்புவோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். இந்த உபத்திரவத்தை 14ஆம் வசனத்தில் பாருங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரம், என்னால தாங்கக்கூடாது, நான் உபத்திரவத்தை காணக்கூடாது, என்னை கொன்று போடும். அப்ப ஆண்டவர் சொல்றார், இப்பதான் வாசிச்சோம், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் என்ன ஆகும்? பெலன் குன்றிடும். உடனே இப்ப என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, தேவன் ஒரு காரியத்தை செஞ்சார் பாருங்க. அதாவது தேவனுடைய காரியத்தில் நாம் சலித்து கொள்வோமானால்,
சலித்து கொள்வோமானால் ஆண்டவர் என்ன செஞ்சுருவார்? நவுந்துருன்றுவார். அது திருச்சபையினுடைய விசேஷமாய் அது அவருடைய காரியத்தில் அவருடைய பணியில் சலித்து கொண்டு சோர்ந்து போய் நான் தான் கிடைச்சனா, நான் ஒரு ஆள் தான் கிடைச்சனா, நான் ஒரு ஆள் தான் பாடுபடணுமா, நானே ஒரு ஆள் தாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சலித்து கொள்வோமானால் ஆண்டவர் சொல்ல, சலிச்சுக்கிட்டெல்லாம் செய்யாத மேன், நவுந்துரு அப்படின்றார். நீ நவுந்துரு, என்னுடைய காரியமாய் என்ன செய்யக்கூடாது, நீ சலிச்சுக்கிட்டெல்லாம் செய்யக்கூடாது, நவுந்துருன்றார். அது தேவனுடைய ஒரு பிரின்சிபல். முறுமுறுத்துக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, சலிச்சுக்கிட்டு, சோர்ந்து போயிட்டு அடுத்தவர்களை கம்பேர் பண்றது, எவ்வளோ திருச்சபையில் எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம், எவ்வளோ வேலைகள் இருக்கலாம். நீங்க மாத்திரம்தான் சமயத்துல சிக்குவீங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் பாடுபடுவீங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் பாடுபடுவீங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பொறுப்பு, அவங்களுக்கு என்ன பொறுப்பு, நான் ஒரு ஆள் தானா, நான் ஒரு ஆள் தானா, நான் ஒரு ஆள் தானா, இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, 500 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டது யாரு சொல்லுங்க? அடுத்தவங்கள நம்மள யாரு? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகமாய் அன்பு கூறுவான். எவன் ஒருவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் ஒருவனே அதிகமாய் அன்பு கூறுவான். ஆண்டவரே, அடுத்தவர்கள் தங்களை 500 பார்க்கல, 50 பார்த்துருக்குறாங்க. ஆகையினால் அவர்கள் கொஞ்சமா தான் அன்பு கூறுவாங்க, கொஞ்சமா தான் தேவனுடைய சபைக்கும் தேவனுக்கும் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் சரீரத்தையும் கொடுக்கறது எவ்வளவா இருக்கும்னா கொஞ்சமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர்கள் 50 பார்த்ததுனால. எவன் ஒருவன் தன்னை 500 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டதாய் பார்க்கிறானோ அவனுக்கு என்ன இருக்காது அப்படின்னா அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். அவனுடைய நேரம் காலம் சமயம் சகலத்தையும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறவன், அவன் சோர்ந்து போக மாட்டான். இங்க ஒரு சலிப்பு வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டு மனுஷர்களுக்கு ஒரு சலிப்பு, சோர்வு, முறையிடுதல். ஆண்டவர் உடனே கூப்பிட்டார். 16ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் ஜனங்கள் மத்தியில தலைவர்கள் மூப்பர்கள் 70 பேரை நீ கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாதற்கு அங்கே உன்னிடத்தில் வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னுடனே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். சரியா போச்சா? யாரிடத்திலிருந்து ஆவியை எடுத்து? மோசேனிடத்திலிருந்து ஆவியை எடுத்து. இப்ப எத்தனை பேருக்கு எடுத்து வச்சாச்சு? இப்ப 70 பேருக்கு எடுத்தாச்சு. இப்ப முதல்ல மோசேட்ட இப்ப எத்தனை பேருடைய பலன் இருந்தது? எத்தனை பேருடைய பலன்? அது யாருக்கே தெரியல, அது மோசஸ்கே தெரியல. தன்னுடைய பலன் 70 மூப்பர்களுடைய பலன் ஈக்குவல் டு 1 மோசே. தெரியல. இப்ப சலித்து கொண்டார். நீ சலிச்சுக்காத மேன். ஓகே, புதுசா வேறொரு ஆவி இல்ல, இவனிடத்திலிருந்து எடுத்து 70 பேருக்கு அப்படி அப்படி பங்கு வச்சுட்டார். இப்ப 70 பவர், இப்ப எத்தனை பவர் ஆயிடுச்சு? இப்ப ஒரு பவர் போதுமா? திருப்தியா? ஆர் யூ ஹாப்பி? கோ போ மேன். இனிமே உனக்கு எல்லாம் உபத்திரம் இருக்காது, உனக்கு பாடு இருக்காது, பாரம் பாரம்னு சொல்ல வேண்டியதில்லை, முறையிட வேண்டியதில்லை, நான் சாவணும் 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 சாவணும்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் கஷ்டப்படுற? போ, சலிச்சுக்காத போ. ஆபத்து காலத்தில் சொல்லுவோமா? சோர்ந்து போவோமானால், முறையிட்டோமானால், பெலன் என்ன ஆயிடுச்சு? மோசேனுடைய பெலன் இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? இப்ப 70 பெலன் எவ்வளவு ஆயிடுச்சு? 1. சரி, இது எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூக்குங்க. விரும்புறவங்க எதுக்கு விரும்புறவர்கள்? எதுக்கு ஓட்டு போடுறவங்க? 70 எவ்வளவு ஆகணும் சொல்லுங்க? உண்டாகணும். பரவாயில்ல, யார் கை தூக்கல? கடந்த நாட்களில் நாம் என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க? ஆபத்து காலத்தில், உபத்திரவத்தில், பாடுகளின் மத்தியில், நிந்தையில், அவமானத்தில் பேசாம இந்த புருஷனிடத்துல நான் வாழ்க்கைப்படுறதை காட்டிலும், இந்த புருஷனிடத்தில் வாழ்க்கைப்படுவதை பார்க்கிலும், இந்த குடிகார புருஷன், இந்த ரட்சிக்கப்படாத புருஷன், இந்த ரட்சிக்கப்படாத இந்த பிள்ளைகள், முரட்டாட்டமான பிள்ளைகள், முரட்டாட்டமான இந்த மனைவி, இந்த உபத்திரவத்தை காண்பதற்கு என்னால முடியல, முறையிடுகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள் அத்தனை பேரும் பிரியமானவர்களே பழைய உடன்படிக்கையினுடைய மோசேயினுடைய சீஷர்கள். நாம் மனம் திரும்புவோமாக.
முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், சோர்ந்து போகிறவர்கள், சலித்து கொள்கிறவர்கள், நான் செத்து தொலைலாம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இயேசுவின் சீஷர்கள் அல்ல. அவர்கள் மோசேயினுடைய சீஷர்கள். அவருடைய பெலன் குன்றிடும். ஏற்கனவே கொஞ்சம் பெலன் இருந்தாலும் அந்த கொஞ்சம் பெலனும் குன்றி போயிடும். இது மோசே. ஓகே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19க்கே வந்துரும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இது எலியா. அவர் மோசே, இது தீர்க்கதரிசிகள் ஒரு பெரிய எலியா. வானத்தை மழை பெய்யாதபடிக்கு அடைத்த மனுஷன், வானத்திலிருந்து மழையை கொண்டு வந்த மனுஷன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிற புருஷன். ஏப்பா பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார். ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், எசபேல் அந்த பாகாலுடைய ஏஜென்டா இருக்கக்கூடியதான இந்த எசபேல் என்ன சொன்னா அப்படின்னா, 2ஆம் வசனத்தில், நாளைக்கு இந்நேரத்துக்கு நேரத்துக்குள்ள உன் கதையை நான் முடிக்கலன்னா என்னன்னு கேளுன்ட்டா. நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள லைஃபை முடிச்சிருவேன்ட்டா. அவ்வளவுதான். இது தெரிந்த போது சாதாரண ஒரு லேடி, ஒரு ஸ்திரீ, ஒரு பாகாலை வழிபடுகிறதான ஒரு ஸ்திரீக்கு பயந்து போய் இவன் என்ன செய்தான் அப்படின்னா, 4ஆம் வசனத்தில், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் என்று சொல்லி நித்திரை படுத்துக் கொண்டான். யார் இது? எலியா. ஆபத்து காலத்தில் என்ன செய்தவன்? சோர்ந்து போனவன், முறையிட்டவன். நான் செத்து தொலைஞ்சிடலாம், நான் செத்தலாம், நான் சாகட்டும், நான் நல்லவன் அல்ல, நான் சாகட்டும். ஏன் இப்படிப்பட்ட சோர்வு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோர்வு அப்படின்னா, பிரியமானவர்களே, எலியாவுடைய சோர்வுக்கு அதுல அதிகமாக நான் சொல்ல விரும்பல. ஆவிக்குரிய பெருமை. என்ன ஆவிக்குரிய பெருமைனா, அவர் எலியா நினைச்சுக்கிட்டார், நான் ஒரு ஆளு தான் இங்க. எல்லாரும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கற்பனை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய கற்பனைகளை குலைத்து போட்டார்கள், நான் ஒரு ஆள் மாத்திரம்தான். இதான் ஆவிக்குரிய பெருமையினுடைய டேஞ்சர். ஆனால் எலியாவுக்கே தெரியாது எத்தனாயிரம் பேர் வெளியில இருக்காங்க. 7000 பேர் இன்னும் முழங்கால் படிடாதபடிக்கு, முத்தம் செய்யாதபடிக்கு இன்னும் 7000 பேர் இருக்கிறது யாருக்கு தெரியல? எலியாவுக்கு தெரியல. ஆனா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, யார் மாத்திரம்தான்? நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருத்தன் தான். எல்லாரும் சர்ச்சில் யாரும் இல்ல, சரியா இல்ல, எல்லாம் நான் ஒரு ஆளு தான். ஸ்பிரிச்சுவல் பிரைட், ஆவிக்குரிய பெருமை. இந்த ஆவிக்குரிய பெருமை வந்த மாத்திரத்துல பிசாசு, இதான் கரெக்ட் டைம், ஜெசபேல்ட்டு ஏவி விட்டு இந்த டைம்ல அவனை என்ன செஞ்சிரு, ஒரு அக்கினி ஆஸ்திரத்தை ஏவன மாத்திரத்தில் சோர்ந்து போயிட்டான். அவ்வளவுதான். நான் சாவணும். ஏன் இவ்வளோ உயரத்துக்கு உயர்ந்ததான எலியா திடீர்னு கீழே வரணும்னு அவசியம் இல்லையே. அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பிரைட், அவனுடைய ஆவிக்குரிய பெருமை. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனவன். தேவனுடைய ஒரு பிரின்சிபல் சொன்னேன், தேவனுடைய காரியத்தை நாம் சலித்து கொள்வோமானால் அவன் என்ன செஞ்சிரு சொல்லுங்க. அப்போ என்ன செஞ்சிரு? நவுந்துரு. இப்ப யார்கிட்ட சொல்லிட்டாரு சொல்லுங்க? எலியாட்ட என்ன சொன்னார் சொல்லுங்க? ஓகே, நீ நவுந்துரு. யாரை ஏற்படுத்திரு? 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 16ஆம் வசனம், எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அவ்வளவுதான். நவுந்துரு. முடியாது, என்னால முடியாது, என்னை விட்டுருங்க, நான் சாவணும்னு சொல்றேன்ல. ஓகே, எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அருமையானவர்களே, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவோமானால் நம்மளுடைய பெலன் என்னது? குன்றினது. எந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சலித்து கொள்ளுகிறவர்கள். பாடுகள் இருக்குமா? பாடுகள் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் நம்மை விட பலவிதமான பாடுகளை அவர்கள் சந்தித்தவர்கள், நிந்தையை, சிலுவையை, பாடுகளை, உபத்திரவங்களை, விபரீதங்களை சகித்தவர்கள். ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, சோர்ந்து போயிட்டாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி, கடைசி தேவ மனுஷன் மத்தேயு
11ஆம் அதிகாரத்தில் நாம் யாரை குறித்து வாசிக்கிறோம் என்றால் யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவரும் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனவர். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அத்தருணத்தில் யோவான் தன் சீஷர்கள் 2 பேரை வரவழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, யோவான், என்னிடத்தில் இடரல் அடையாமல் இரு. இடரல் அடைஞ்சிராத. ஆண்டவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களே, யோவான் ஸ்நானகன் யாரிடத்திலேயே இடரல் அடைந்திருந்தான்? இயேசுனிடத்திலேயே இடரல் அடைந்திருந்த யோவான் நல்ல கண்ணார கண்டு, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி அவரை பார்த்து அவருக்கு ஞானசானம் கொடுத்து காரியங்கள் எல்லாம் சொல்லி எவ்வளவோ காரியங்கள் நடப்பித்து, தான் ஒரு உபத்திரவத்தில் இருந்த பொழுது, தான் ஒரு காவலில் இருந்த பொழுது என்னை விடுவிக்க வரல. இந்த இயேசு என்னுடைய காவலிலிருந்து, என்னுடைய உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவிக்க இந்த இயேசு வரல. அவ்வளவுதான். இதான் யார்? யோவான் ஸ்நானகன். அப்ப அவர் மேல சந்தேகமே வர அளவுக்கு ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து மேல் இடரல் அடைகிற அளவுக்கு யோவான் ஸ்நானகன் போனார். இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய விசுவாசிகளுடைய பரிசுத்தவான்களுடைய நிலைமை. அப்ப இயேசு அவர்களுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னா, யோவான், இடரல் அடைஞ்சிராத. இந்த வசனத்தை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் வசனத்தில், யோவான், இடரல் அடைஞ்சிராத, நான் வந்து உன்னை விடுதலையாக்குவேன் அப்படின்னு எதிர்பார்க்காத. நான் வரமாட்டேன். நீ மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், நானும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன். உனக்கு முன்னால எனக்கு பின்னால நாம் எல்லாம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். நான் வந்து உன்னை விடுதலையாக்குவேன்னு எதிர்பார்க்காத. என்னிடத்தில் இடரல் அடைஞ்சிராத, அசையாத. ஒரு நாணலை போல என்ன செஞ்சிட்டு இருக்காத. உன்னுடைய விசுவாசம் அசைது வேண்டாம். ஒரு அசைகிற நாணலை போல இருக்கிறேன், அசையாத, திடமாயிரு. யாரு? யோவான் ஸ்நானகன். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? எரேமியா ஆகட்டும், யோபு ஆகட்டும், எலியாவாகட்டும், மோசே ஆகட்டும், யோவான் ஸ்நானகன், இவர்கள் அத்தனை பேரும் பழைய உடன்படிக்கையில் என்ன செய்தவர்கள் என்றால், ஆபத்து காலத்தில், உபத்திரவத்தில், பாடுகளின் மத்தியில் விபரீதங்களை சகிக்க கூடாதபடிக்கு சோர்ந்து போனவர்கள், முறையிட்டவர்கள், குறை சொன்னவர்கள். இப்ப நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அதனாலதான் வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இவர்களை அல்ல, இவர்களை நோக்கி பார்க்காதீங்க, இவர்களை நோக்கி பார்த்துறாதீங்க. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் அப்புறம் எப்படிதான் நற்சாட்சி பெற்றார்கள்? எஸ், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவனை இவர்கள் எல்லாம் அடையல. இவர்கள் பூரணர் ஆகல. இவர்கள் அடையக்கூடாத ஒரு விசேஷித்த நன்மையை தேவன் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய தேவ மனுஷர்கள். யோவானுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் எனக்கும் உங்களுக்கு உண்டு. மோசேக்கும் எலியாவுக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், அந்த விசேஷித்த நன்மை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது என்னங்கிறத இப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல இப்ப ஆவியானவர் எழுதி வைக்கிறார். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 12:1, மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும், மோசே இருந்தாலும், எலியா இருந்தாலும், எரேமியா இருந்தாலும், யோபு இருந்தாலும், யோவான் ஸ்நானகர் இருந்தாலும், இத்தனை சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும், பிரியமானவர்களே, நாம் யாரை நோக்கி பார்க்கணுமா? யாரை நோக்கி பாருங்க? இயேசுவை நோக்கி பாருங்கள். இவர்களை பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அவருடைய விசுவாசம், அவருக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? அவர் விசுவாச துவக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி பாருங்க. அவர் என்ன? அவர் என்ன? இப்ப நாம் சொன்ன, ஏற்கனவே சொன்ன அந்த வேத புருஷர்கள் இல்லாதபடிக்கு இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் அவமானத்தை சகித்தார், சிலுவையை சகித்தார், விபரீதங்களை சகித்தார்,
பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுக்கு ரத்தம் சிந்தினார். அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சோர்ந்து போக மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட்.